அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால இந்த ரமலான் மாதத்துடைய 4வது நாளை அடைந்திருக்கும். இந்த 4வது நாளில் நம்ம பாவ மன்னிப்பை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். அல்லாஹ் யாருக்கு ரொம்ப 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 நன்மையை நாடுறானோ அவங்கள தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வைப்பான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இன்றைக்கி ஒரு துவாவை கற்றுக்க போகிறோம். இந்த துவா சாதாரண துவா கிடையாது. சையதுல் இஸ்திக்ஃபார்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அதாவது இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புக்கெல்லாம் தலைவன், மிகச்சிறந்த துவா அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது இந்த துவாவினால என்ன நமக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த துவாவை யார் ஒருத்தர் முழுமையான நம்பிக்கையோட, அல்லாஹ் மேலே உள்ள முழுமையான நம்பிக்கையோடையும் தூய்மையான எண்ணத்தோட, அல்லாஹ் நம் பாவங்களை கண்டிப்பாக மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் பகலில் சொல்கிறாங்களோ, இரவுக்குள்ளே அவங்களுக்கு மவுத்து வந்துச்சுன்னா அவங்க டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இரவில் யார் இதே மாதிரி இறைவன் மேலே நம்பிக்கையோடையும் தூய்மையான எண்ணத்தோடையும் சொல்கிறாங்களோ, பகலுக்குள்ளே அவங்களுக்கு மவுத்து வந்துச்சுன்னா அவங்களும் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எவ்வளோ ஒரு சிறப்பான துவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடு, இவ்வளோ ஈஸியான ஒரு வழி ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கூட நம்ம செய்யாமல் இருந்தால் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருப்போம், எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டசாலியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம அந்த துவாவை கற்றுக்க போகிறோம். முதல்ல அந்த துவாவை நான் அரபிக்கில் ஓதுறேன், அதை கேளுங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தயவுசெய்து இன்றைக்கி இதை கற்றுக்க ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நான் கற்றுக்கிட்டேன், நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹா இல்லா அந்த ஹலக்தனி வன அபுதுக் வன அல அஹ்திக வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலை வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த. இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தோன்னா இன்னும் நமக்கு இது நல்ல மனனம் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த துவாவுடைய அர்த்தத்தை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அந்த ரப்பி நீ என் இறைவன், லா இலாஹா இல்லா அந்த வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, ஹலக்கு தனி நீயே என்னை படைத்தாய், வ அனா அபுதுக மற்றும் நான் உன் அடிமை, வ அனா அல அஹ்திக வஅதிக மஸ்ததஅது மேலும் என்னால் இயன்றவரை உன் உடன்படிக்கையையும் உன் வாக்குறுதியையும் நிறைவேற்றுவேன். அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது நான் செய்தவற்றின் தீமையிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய என் மேல் நீ அருளியுள்ள நன்மைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூஉ பிதம்பி மேலும் என் பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி ஆகவே எனக்கு மன்னித்து அருள் செய். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த நிச்சயமாக உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை. ஸோ இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொன்னோன்னா, முதல்ல அல்லாஹும்ம அந்த ரப்பி யா அல்லாஹ் நீயே என்னுடைய ரப்பு. முதல்ல யார் நம்முடைய ரப்பு, யார்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த துவாவுடைய ஆரம்பமே நம்மளுடைய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறோம். அல்லாஹும்ம அந்த ரப்பி நீதான் என்னுடைய எஜமான், லா இலாஹா இல்லா அந்த உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாருமே கிடையாது. ஏகத்துவத்தை ஒப்புக்கொள்கிறோம். சரிங்களா? நீ ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேற எந்த விஷயம், எந்த தர்காவுக்கு போகிறது, ஃபாத்தியா ஓதுறது, எந்த ஒரு விஷயமுமே என் வாழ்க்கையில் இல்லை. அல்ல இப்படி நம்ம ஸ்ட்ராங்காக ஏகத்துவத்தை ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை எவ்வளோ விரும்புவான் இல்லையா? அடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஹலக்கு தனி
யா அல்லாஹ் நீயே என்னை படைத்தாய், உன்னை தவிர வேற யாராலையும் எந்த ஒரு சின்ன உயிரினத்தை கூட படைக்க முடியாது அப்படிங்கிற நினைப்போட நம்ம சொல்லணும். நீ தான் படைத்த, உன்கிட்ட தான் நான் பாவ மன்னிப்பு கேட்க முடியும் அப்படிங்கிற நினைப்போட இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம முதலே சொல்லிட்டோம், அல்லாஹும்மா அந்த ரப்பி, அல்லாவே நீயே என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ படைத்ததும் நீ தான், ரப்புனா என்ன, பரிபாலிக்கிறவன். இப்போ பரிபாலிக்கிறவனும் நீ தான், உன்னைய தவிர நாங்கள் எங்கேயும் போக முடியாது, என் பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. நான் இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தை நம்ம முன்னாடி நிலை நிறுத்திட்டு, வா ஆனா அபுதுக, நான் உன்னுடைய அடிமை, இப்படியாப்பட்ட என்னை படித்து பரிபாலிக்கிற ரப்புடைய அடிமை நான், உனக்கு மட்டும்தான் அல்லாஹ் நான் அடிமை, உன்னையை தவிர வேறு யாருக்கும் நான் எந்த விதத்திலையும் அடிமை ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் கிட்ட நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இப்போ எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அடிமை ஆகிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? எந்த விஷயத்துக்கும் நான் அடிமை இல்லை, என் இறைவனுக்கு மட்டும் நான் அடிமை அப்படிங்கிற ஒரு நினைப்போடு கேட்கும் போது தான் அந்த பாவ மன்னிப்புக்கு வேல்யூ இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம்? நான் உன்னிடம் செய்த அந்த உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் நடப்பேன். நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஆதமுடைய மகன்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அல்லாஹ் தாலா நான் தான் உன்னுடைய ரப்பு, நீ என்னை தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு தான் அனுப்புகிறான். ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே உள்ள உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மாறிடுறாங்க. ஸோ நம்ம இபாதத், ஈமான் இந்த மாதிரியான விஷயங்களில் இறைவனுக்கு நாம் செய்த வாக்குறுதிகளை இயன்ற அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு வரேன். உன் மூலியமாக எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிடைத்தாங்க. அவங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிட்டு வரேன், நான் என்னால் இயன்ற அளவுக்கு நிறைவேற்றிட்டு தான் அல்லாஹ் வரேன். என்னுடைய இந்த ஈமான் விஷயத்துலையும் இபாதத் விஷயத்துலையும் என்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த கட்டளைகளை இட்டிருக்கியோ அந்த மாதிரி விஷயங்களை நான் பேணிக்கிட்டு வரேன். நீ எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கியோ நான் அந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கிட்டு வரேன். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் இந்த இம்மைக்கும் மறுமைக்கான எல்லா விஷயங்களையும் என்னால் இயன்ற அளவுக்கு உனக்கு செய்த உடன்படிக்கைகளையும் வாக்குறுதியும் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை நம்ம அல்லாஹுக்கு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தோன்னா அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன சொல்லணும், அவுது பிக்க மின் ஷர்ரிமா சனாத்து, நான் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதோடைய தீமைகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன். ஏன்னா நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதில் நன்மை இருக்குதா தீமை இருக்குதான்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அதை பாவம் செய்யணும்னு சொல்லி செய்ய மாட்டோம், ஆனால் அது எதிர்ச்சியாக பாவமாக ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மையும் அறியாமல் நம்ம மற்றவர்களை கஷ்டப்படுத்திடலாம், இல்லை நம்ம அல்லாஹ்வுடைய விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்த்து நம்ம வேறு பக்கம் போயிடலாம். இப்படி பல விஷயங்கள் நம்மையும் அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பொதுவாக என்ன கேட்கணும்னா, நான் எந்த விஷயம் செய்கிறேனோ அந்த விஷயங்களில் எல்லாத்துலேயும் தீமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீமையில் இருந்து உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்ல உன்னால் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நினைப்போட நம்மளுடைய இறைவன்கிட்ட இதை கேட்கணும். அடுத்து அபூலக பி நிஅமதிக அலைய, நீ எனக்கு என்னென்ன அருள்களை பொழிந்தாயோ அந்த அருள்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோன்னா முதல்ல அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருளை கொடுத்துருக்கான், நம்மளை சுற்றி எவ்வளோ அருள்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோன்னா இன்னும் அதிகமாக இறங்கி அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். ஏன்னா நான் என்னடா இது, நம்ம கையை தூக்கி இந்த பாவ மன்னிப்பு கேட்குறோம், இந்த 2 கையையும் கொடுத்தது அல்லாஹ் தானே இல்லையா, நம்ம பார்த்து இந்த துவாவை படிக்கிறோம், இந்த கண்ணை கொடுத்தது அல்லாஹ் தானே, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்தது அல்லாஹ் தானே, இன்னைக்கு மூச்சு காற்றை கொடுத்து நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தானே இந்த இபாதத்தை செய்ய முடியுது. இன்னைக்கு நம்மளுடைய பெற்றவங்க, பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தானே. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்படி, அதாவது எந்த விதத்துலையும் நம்ம சொல்லவே முடியாது. அல்லாஹுடைய அருளை என்ன நினைத்தால் நம்மளால் என்ன முடியாதுன்னு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அந்த மாதிரியான அருளை நம்ம சுற்றி அல்லாஹ் தாலா வாரி இறைச்சிருக்கான். அப்போ அதையெல்லாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நம்ம அதை ஒத்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது இன்னும் நம்மளுடைய மனதில் இருந்து இன்னும் தூய்மையான ஒரு பாவ மன்னிப்பை இறைவன்கிட்ட கேட்க முடியும். அடுத்து என்ன, அபு பி தம்பி,
நான் என்னென்ன தவறு செய்தனோ அதையும் உன்கிட்ட நான் ஒத்துக்கிறேன் அல்லா. அந்த தவறுகளையும் நம்ம முன்னாடி வைக்கணும். அந்த தவறுகள் நமக்கு நினைவில் இருக்கும், சில தவறுகள் நம்மளுக்கு நினைவில் இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படி பொதுவான தவறுகளையும் வச்சு நமக்கு நினைவில் இருந்து நம்ம செஞ்சுருப்போம். அந்த தவறுகளையும் முன்னாடி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். ஃபக்ஃபிர்லி, என்னைய மன்னிச்சு கிருபை அலி அல்லா. இப்போதான் இந்த முக்கியமான வார்த்தையை சொல்கிறோம், என்னை மன்னிச்சு அருள் செய் அல்லா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிப்பவர் யாருமே இல்லை. இது அதாவது ஃபஸ்ட்டு ஏகத்துவத்தில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி ஏகத்துவத்தில் முடியுது. சரிங்களா? உனக்கு மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது, முழு சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது. உன்னை தவிர யார் யாரெல்லாம் இந்த மக்கள் இப்போ தர்காவுக்கு போய் அவுலியாக்கள் மூலியமாக பாவ மன்னிப்பு நம்ம கிடைக்கும் அப்படின்றாங்க. சில பேர் அவுலியாவே பாவங்களை மன்னிச்சிருவாங்கன்றாங்க, நபிமார்கள் பாவங்களை மன்னிச்சிருவாங்கங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவமான விஷயம் அப்படி நம்ம நினைக்கிறது, எவ்வளோ பெரிய தவறான விஷயம். ஸோ இது எல்லாம் இல்லாமல் என்னுடைய இறைவன், என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக முடிவெடுத்து நம்ம இறைவன்கிட்ட நம்மளுடைய பாவங்களை ஒப்படைத்து பாவ மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். சரிங்களா? இப்போ இதில் உள்ள வரிகள்லாம் நம்ம பார்த்தோனாலே இந்த ஒரு துவாவை வெறும் வார்த்தை அளவில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வரியும் பார்த்திங்கன்னா இப்போ வாக்குறுதி உடன்படிக்கையெல்லாம் சொல்லும்போது நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத கரெக்டாக நிறைவேற்றணும், என்ற அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றணும். சில பேர் என்ன குறுக்கு வழியில் போக பார்ப்பாங்கன்னா இந்த துவாவை மட்டும் நம்ம படிச்சிருவோம், படித்து காலையிலையும் நைட்டும் சொல்லிடுவோம், நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. இன்ஷால்லா அதை நம்ம அடுத்து சொல்ல தான் போகிறோம். அதில் ஒரு முக்கியமான நிபந்தனை அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துடணும்னு நினைக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டே இறைவன்கிட்ட நம்ம இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டு பாதுகாப்பு கேட்கும்போது கண்டிப்பாக அது வேல்யூபிளாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இரவும் பகலும் இந்த துவாவை மறக்காமல் எல்லாருமே ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம ஓதும் போது அல்லாஹாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு கண்டிப்பாக இந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால் தயவு செய்து முடிந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்துடைய இந்த ஓரிரு நாட்களில் இந்த துவாவை மனனம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி நம்ம நிறைய துவா சொல்ல தான் போகிறோம். இது பெரிய துவாவாக இருக்கிறதுனால நம்ம முதல்லே சொல்லிட்டோம். ஏன்னா இது சீக்கிரமாக நம்ம படித்து மனனம் செய்து சொல்ல ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நாம் கேட்கும் நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் பயனடையக்கூடிய மனிதர்களாக ஆக்கி நம்மை அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.